கரைக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் லைக் செய்து ஓம் விநாயகா போற்றி என்று சொல்லுங்க. ஆடி மாதத்தில் வெள்ளம் ஏற்பட்டு ஆற்றில் உள்ள மணல் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படும். ஆற்றில் மணல் இல்லாததால் ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாமல் ஆற்று நீர் கடலில் கலக்கும். இதனால் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதனால் தான் ஆடிக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் கரைக்கிறார்கள். களிமண் நீரை உள்ளிழுத்து தேக்கி வைக்கும் தன்மை உடையது. இது ஆற்றில் படியும் போது தண்ணீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்புகிறது. இதனால் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருந்தது. ஆக இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியில் சிலையை கரைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர் சிலையை ஆற்றில் கரைப்பதற்கு முன் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு தான் கரைக்க வேண்டும். விநாயகர் சிலையை உடைத்து கரைக்கக்கூடாது. சிலையை முழுமையாக நீரில் மூழ்கும்படி கரைக்க வேண்டும். யாரெல்லாம் ஆற்றில் விநாயகர் சிலையை கரைக்கிறார்களோ அவர்கள் தலை குளித்து விட வேண்டும்.